தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஸ்பெஷல். நீங்கள் வந்து இன் ரிட்டன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறீங்க? தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு யாராலும் பிறவி எடுத்து அந்த விஷயத்தை அடைக்க முடியாது. இல்லை அதற்கான ஒரு முயற்சியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி நான் எடுத்த முயற்சி என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு 34 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. குழந்தைகள் தரையில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. மழை காலத்தில் அந்த தரையில் வந்து அந்த வாட்டர்லாம் வந்து கசிவுலாம் வரும். ஸோ ஒரு வாட்டி நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து டெஸ்க்கு, பெஞ்சு டெஸ்க்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இந்த ஸ்டாண்டர்டில் பெஞ்சு டெஸ்க் இருக்கணும், அது மாதிரி பெஞ்சு டெஸ்க்கு, அது மாதிரி அவங்களுக்கு டாய்லெட்டு, போகிறதுக்கு பாதைகள், அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது. பெருமையான மன்னன் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் டாபர் ரெட் பேஸ்டுடன் இணைந்திருங்கள். டாபர் ரெட் பேஸ்ட்டுங்கிறது நம்மளுடைய ஓரல் கேர் ரொட்டீன் மட்டும் இல்லைங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹெரிட்டேஜ், ட்ரஸ்ட், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இந்த மன்னன் வீரர்கள் மூலமாக நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ்ட்டை பல விஷயங்கள் பேச போகிறோம். அவங்களுடைய ரா கரேஜ், ரெசிலியன்ஸ், டிட்டர்மினேஷனை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸாக இது இருக்க போகுது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுடைய மோஸ்ட் டஃபஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அஸ்ஸாம், ஜம்மு, காஷ்மீரில் ஆரம்பித்து ஆப்ரேஷன் பரக்ரம், ஆப்ரேஷன் பொக்ரான் 2ன்னு எண்ணற்ற சர்வீசஸ், எண்ணற்ற கான்ட்ரிபியூஷன்ஸ் அவரோட சைட்லேருந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 28 வருஷ பயணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்னைக்கு இந்த உரையாடலில் இருக்க போகிறாங்க. ப்ளீஸ் வெல்கம் கர்னல் என் தியாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். டு பிகின் வித் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், உங்களுடைய சர்வீசஸ் ஓவர் தி இயர்ஸ் வந்து அது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதை பற்றி நிறைய டீட்டெயில்டாக பேச போகிறோம் இந்த கான்வர்சேஷனில். பட் உங்களுடைய ஆரிஜின் எங்கேருந்து இருந்திருக்கு? உங்களுக்கு இந்த ஆசை, இந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்து ஒரு கனவாக இருந்ததா, இல்லை எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா? ஆக்சுவல் இதை பற்றி இந்த உங்களுடைய ஒரு அழகான முதல் கேள்வி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, புறநானூற்றினுடைய 86வது பாடல்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. ஆமாம், அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாடல்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பெண் முதல் நாள் தன்னுடைய கணவனை போரில் இழந்து விடுகின்றாள். அடுத்த நாள் அவருடைய உறவினர்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அப்பொழுது அவங்களுடைய மகனை வந்து காணவில்லை. அந்த பெண்ணிடம் கேட்கின்றால் உன்னுடைய மகன் எங்கே என்று. அந்த வீரமங்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தன்னுடைய வயிற்றை காண்பித்து, இந்த குகையிலிருந்து புலி வெளியே சென்று விட்டது, அந்த புலியை காண வேண்டுமென்றால் போர்க்களத்திற்கு சென்று பார் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தமிழினுடைய, ஒவ்வொரு இந்தியனுடைய உடலில் இருக்கின்ற அணுக்களில், உதிரத்தில் இருப்பது என்பது தேசபக்தி, தேசப்பற்று, தேசத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு அளவில்லாத ஒரு அன்பு, அந்த கடமை என்பது எல்லோரிடமும் இருக்கின்றது. ஆனால் இந்த எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, எல்லாம் இருந்தும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு ஒரு திருப்புமுனை என்பது ஒன்று வேண்டும். அதை பார்க்கறதுக்கு ஒரு 45 வருடம் முன்பு நாம் செல்ல வேண்டும். அதாவது 1980-81 இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நாங்கள் தாம்பரத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய வீடு. ஸோ நீங்கள் ப்ராப்பர் சென்னை? ப்ராப்பர் சென்னை. படித்தது வந்து கிராமத்தில் வந்து படிச்சிருக்கானா, பட் வந்து அந்த சமயத்தில் சிறு வயதில் இருக்கும் பொழுது, அதாவது வந்து ஒரு 8th 9th 10th அது மாதிரி இருக்கும்பொழுது, அந்த ஏஜ் இருக்கும்பொழுது நான் வந்து தாம்பரத்தில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தோம். அப்போ 1980-81 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது பொதுமக்களுக்கு அங்கே அனுமதி உண்டு. நான் சிறு பையன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன் நான் அங்கே போகணும் அப்படின்னு. சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. நான் தனியாக தான் சென்றேன். அங்கே போகும்போது அந்த பொதுமக்களுக்காக பார்வைக்காக போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. நிறையா வந்து இயந்திரங்கள், போர் கருவிகள் அங்கே வந்து வைக்கப்பட்டிருந்தன பார்வைக்காக. ஒரு போர் விமானம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப உயரமாக இருந்தது. படிக்கட்டுகள் வந்து வச்சுருந்தாங்க, அந்த போர் விமானி உட்காரக்கூடிய அந்த சீட்டுக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு. நான் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் மேலே நின்று இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த போர் விமானத்தினுடைய பைலட் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார். சீனியர் வந்து ஏர்ஃபோர்ஸினுடைய ஆஃபீஸர் அவர் என்னுடைய ஷோல்டரை தட்டி, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஷோல்டரை தட்டி அதில் உட்காரணுமா அப்படின்னு கேட்டார். நான் சிரிச்சிட்டே ஆமாம் அப்படின்னேன்.
2 அந்த ஏர்ஃபோர்ஸினுடைய வீரர்களை கூப்பிட்டு இந்த பையனை அங்கே போய் உட்கார வைங்க அப்படின்னு. ஸோ அந்த போர் விமானத்தில் அந்த பைலட் உட்காரக்கூடிய சீட்டில் என்னை உட்கார வச்சாங்க. அந்த உயரத்திலிருந்து போர் விமானத்திலிருந்து உலகத்தை பார்க்கும் பொழுது இதுதான் என்னுடைய இடம், இங்கு தான் நான் வந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் என்னுடைய மனதில் சப்கான்ஷியஸில் ஆழமான கருத்து பதிந்தது. அந்த ஒரு ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் பதிந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து காலம் கடக்க 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 ஒரு ஷேப் வந்து கொடுத்து 1989 அக்டோபர் 5 இந்திய இராணுவத்தில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் தரைப்படையில். நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த டிஃபைனிங் மொமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் சார். ஐ திங்க் அதுதான் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தருணமாக கூட நான் பார்க்குறேன். அந்த டிஃபைனிங் மொமெண்ட்ஸ் வந்து எதால் உருவாகுதுன்னு நான் நம்புகிறேன்னா அது நம்மளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நிறைய சேலஞ்சிங்கான ஃபேஸஸை கொடுத்துருக்கோம், அதனாலேயே என்னவோ அது நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ரீவிசிட் பண்ணி எது உங்களுடைய லைஃப்பை ரீடிஃபைன் பண்ணி சேஞ்ச் பண்ணுச்சுன்னு கேட்டால் எந்த ஆப்ரேஷனை நீங்கள் சொல்லுவீங்க? என்ன காரணத்துக்காக சொல்லுங்கள்? நிச்சயமாக, அதாவது வந்து கார்கில் போர் என்பது நேரடியாக வந்து ஒரு துப்பாக்கி ஏந்தி அவர்களோடு சண்டையிடக்கூடிய ரோல் எனக்கு இல்லை. இப்போ ஐ வாஸ் இன் கம்யூனிகேஷன். பட் வந்து வென் ஐ வாஸ் போஸ்டட் இன் ராஷ்ட்ரிய ரைஃபிள் RR, அப்போ வந்து 2001 2004 வரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெல்டா ஃபோர்ஸில் நான் வந்து இருந்தேன். அப்போ வந்து அந்த தீவிரவாதிகளோடு சண்டையிடுகின்ற அந்த வாய்ப்பு பலமுறை எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு வாய்ப்பு வந்து நான் வந்து சொல்லணும். என்னுடைய அதாவது என்னை மாற்றியதுன்னு சொல்ல முடியாது, என்னை அறிய வைத்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு 2002 2003 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ எலெக்ஷனுடைய டைம் வந்து இருந்தது. அதான் ஒரு இது அக்கம் பக்கம் வந்து எலெக்ஷனுடைய டைம் வந்திருக்கு. அப்போ ரிப்பப்ளிக் டே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து தீவிரவாதிகள் அதிகமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பொதுமக்களையும் இராணுவத்தையும் அட்டாக் பண்ணக்கூடிய நேரமாக இருந்தது. ஸோ அப்போ சர்ச் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத வந்து இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் அந்த இடத்த போய் சுற்றி வளைச்சி அவர்களை வந்து கொன்றுவோம். ஸோ அதற்காக வந்து எங்களுடைய பிரிவிலேருந்து நிறையா பேர் போயாச்சு. ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜவான்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ நான் அட்ஜுடண்ட்டாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் மை செல்ஃப் அண்ட் மை கமாண்டிங் ஆஃபீஸர், மை 2IC 3 பேர் தான் இருந்தோம். அப்போ ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு இன்ட்டு வந்து வந்தது, இந்த கிராமத்தில் தீவிரவாதி இருக்காங்க, அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு. உடனடியாக என்னுடைய CO கூப்பிட்டாரு. அப்போ நான் கேப்டனாக இருந்தேன். கேப்டன் தியாகராஜன், நீ வந்து ட்ரூப் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டு ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, சக்ஸஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறப்ப எங்களுடைய ட்ரூப்ஸ் மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி போயாச்சு, சர்ச் அண்ட் கில் ஆப்ரேஷனுக்கு ஆல்ரெடி போயாச்சு. என்கிட்ட இருந்தது அந்த சமயத்தில் வந்து 16 பேர் தான் இருந்தாங்க என்னோட வருவதற்கு. அந்த வந்து கோடன் பண்ணி சர்ச் பண்ணி கில் பண்ணுறதுக்கு 16 பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60 பேர் வரைக்கும் போகும் அந்த ஆப்ரேஷனுக்கு. அந்த 16 பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனசில் வந்து ஒரு பாரம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 பேர் தேவைப்படுற இடத்துல 16 பேர் நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வெப்பன்ஸை எடுத்துகிட்டு, என்னுடைய எல்லா இதையும் ஆம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ரேடியோ எடுத்துகிட்டு அவங்கள போய் நான் மீட் பண்ணுறேன். எல்லோரும் பரேடில் நிற்கிறாங்க. அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு ப்ரீஃப் பண்ணுறதுக்காக இப்போ ப்ரீஃபிங் முடிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போவோம், அந்த அட்டாக் பண்ண போவோம். ப்ரீஃபிங் பண்ண போகிறப்ப பார்க்கும்போது அவருடைய மனநிலையை பார்க்கும்பொழுது சற்று வந்து அது பாதிப்படைந்த நிலையில் இருந்தது. ஏதோ ஒரு கவலையில் இருக்காங்க. 16 பேர் தான் இருக்கோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த நிலையில் நம்ம போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸோட ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நம்ம திரும்பி வர்றது கஷ்டம் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், கேப்டன் தியாகராஜன் ஆகிய நான் தான் வந்து லீடு பண்ணுவேன், நான் தான் என்ட்ரி மேனாகவும் இருப்பேன், என்னை தாண்டி தான் உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஆகையால் என்னோடு யார் யார் வரத்துக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லோரும் சொன்னாலும் நாங்கள் தான் வருவோம், ஆனால் ஒரு ரெக்வஸ்ட் சார் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ட்ரி மேனாக போகக்கூடாது அப்படின்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லீட் பண்ணுறது எப்போதும் ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க, செகண்ட் ஆர் தேர்ட் அப்படி தான் இருப்பாங்க. என்ட்ரி மேன் யங்கஸ்ட் பர்சன் வந்து ஒருத்தரை வந்து நியமிப்பார்கள். என்ட்ரி மேன் இந்த ஒரு ரூம்குள்ளே வந்து தீவிரவாதிகள் இருக்கான்னு வெளியிலேருந்து வரவங்களை இராணுவ வீரருக்கு தெரியாது எந்த இடத்துல இருக்கான்னு. இவன் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து ஃபயர் வருதோ அப்புறம் தான் தெரியும். ஸோ என்ட்ரி மேன் ஷுட் பி அ வெரி வெரி க்ரூஷியல் ரோல். ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப 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 அலர்ட்டான ஒரு ரோல் அது. அப்போ நான் தான் போவேன், என்னை தாண்டி தான் உங்களுக்கு புல்லட் வரும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 2 விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சது.
கேப்டன் தியாகராஜன் முன்னாடி போகிறாருன்னா நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து எந்த விதமான பயமும் கிடையாது. நிச்சயமாக ஒரு நம்பிக்கை அவர் இருக்காருன்னா அதாவது ப்ரொஃபஷனல் காம்பிடன்சி அவர் இருக்காருன்னா கவலை கிடையாது. அவர் லீட் பண்ணுறேங்கிறாரு, அவரே என்ட்ரி மேன போகிறேங்கிறாருங்கிறப்ப நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தார்கள். அந்த ஆப்ரேஷன் வாஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் அப்போ அவங்க அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் பார்க்குறப்ப அந்த அடுத்த நிமிஷம், அதாவது ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருந்த அந்த மோட்டிவேஷனும் அவருடைய மனமாற்றம் அதற்கப்புறம் வந்தது. த வே தே ஹவ் என்கேஜ்ட் இன் தட் ஆப்ரேஷன், த வே தே ஹவ் ஃபாட் இன் தட் ஆப்ரேஷன், இட் வாஸ் ஆசம். பியூட்டிஃபுல்லி புட் சார். ஐ திங்க் அதனால தான் என்னவோ நீங்கள் வந்து வெறும் உங்களுடைய சர்வீஸோட நிப்பாட்டில் யூ வாண்டட் டு கான்ட்ரிபியூட். ஸோ அதனால நீங்கள் ஒன்று இனோவேட் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அண்ட் இப்போ வந்து அது டிஆர்டிஓ வந்து அடாப்டும் பண்ணியிருக்காங்க, ஆன்டி ஐஇடி ஜாமர் இல்லையா? ஸோ இந்த கான்வர்சேஷன் பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது, அதனால என்ன உபயோகம் அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்ல முடியுமா? இது வந்து அகெயின் 2001 2004 டைம். 2004 தான் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். 2001 2003 வந்து ரொம்ப ஹையஸ்டான டெரரிசம் வந்து இருந்த டைம். அது ஹாட் பெட் அப்படின்னு சொல்லலாம். மிக அதிகமான தீவிரவாத செயல்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தது இந்த டூரேஷன் தான். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, இராணுவ வீரர்கள் செல்கின்ற அந்த பாதையில் அவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை வந்து வச்சுருவாங்க. அது கரெக்டாக அந்த வண்டி போகிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும், உயிர் சேதத்தை வந்து ஏற்படுத்தும், பொருள் சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இது மாதிரி தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மாதிரி விவிஐபிஸ் போகிறப்பையும் அது மாதிரி ஐஇடி, இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னு, அதாவது வெடிப்பொருளை வெடிக்க செய்கின்ற ஒரு சிஸ்டம். அது அவ்வளோதான். அது வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதை ரிமோட் த்ரூவாக அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலை வச்சோ இல்லை ரேடியோ செட்டை வச்சோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, டிட்டோனேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி டிட்டோனேட் பண்ணி நிறைய ஐஇடியினால் உயிரிழந்தவர்கள் வந்து மிக அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த தீவிரவாத செயல்களில். அப்பொழுது ஆன்டி ஆர்சி ஐஇடி வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இருந்த சிஸ்டம் இருந்துச்சு எப்படின்னா பிளாங்கெட், அதாவது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு பேண்டு ஒன்று எடுத்தோம் அப்படின்னு, ஹெச்எஃப் பேண்டு எடுத்தோம்னா ஹெச்எஃப் முழுக்க வந்து அது வந்து ஜாம் பண்ணிவிடும். ஸோ இராணுவம் வந்து கம்யூனிகேஷனும் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து போயிடும் அந்த இதில். ஸோ இது மாதிரி ஒரு ட்ராபேக் இருக்குது. யாரும் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஜாம் பண்ணுறது தான் இருக்குது. ஆனால் கம்யூனிகேஷனும் பண்ணணும், ஜாமிங்கும் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த டெல்டா ஃபோர்ஸ்லேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபரும் வந்தாச்சுன்னா நான் கோவா வந்து போகிறேன், ட்ரைனிங் சென்டர் வந்து ஹெட் பண்ணுறதுக்கு கோவா போயிட்டுருக்கேன். அப்போ கரெக்டாக 1 வீக் பிஃபோர் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. யூ வில் நாட் பிலீவ், 3 days ஐ டிடன்ட் ஸ்லெப்ட். டே அண்ட் நைட் ஐ டிட் இட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், டோடா டிஸ்ட்ரிக்டில் ரிமோட் இடத்துல. இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர், இப்போ இருக்கிற மாதிரி சிஸ்டம்ஸு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, டெக்னாலஜியும் கிடையாது. இருந்த எங்கள்கிட்ட ஹார்ட்வேரை வச்சு, எங்கள்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இன்டிகிரேட் பண்ணி ஒரு சிஸ்டம் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். நான் கிளம்புற அன்றைக்கி மார்னிங் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மார்னிங் வந்து ப்ரீஃபிங் பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கிறேன், இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் தட் வாஸ் சென்ட் ஃபார் டெஸ்டிங் இன் தட் அந்த பேட்டில் ஃபீல்டு. அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ காட் அ கமெண்டேஷன் ஆல்சோ ஃபார் தட் இனோவேஷன் கமெண்டேஷன். அண்ட் தட் வாஸ் சென்ட் டு டிஆர்டிஓ ஃபார் ஃபர்தர் யூட்டிலைசேஷன். அப்புறம் அந்த டிஆர்டிஓ ஃபர்தர் இதை வந்து மாடிஃபை பண்ணி ஃபர்தர் இது பண்ணி தே ஆர் யூஸிங் தட் திங்ஸ் ஆஸ் ஆன்டி ஆர்சி ஐஇடி சிஸ்டம் நவ். Wow. Sir, I don't really know. When I make conversations with people like this, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நபர்கள்ட்ட பேசும்போது தான் வார்த்தைகள் தேடுவோம் என்ன சொல்லலாம் அப்படின்னு. மியர்லி இதை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வெளிலேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ ஈஸியாக ஒரு சோல்ஜர், ஒரு ஆர்மி, ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், அங்கே ரியல் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, சான்ஸே இல்லை சார். மன்னன் வீரர்களில் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செக்மெண்ட் நினைவு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்வர்சேஷனில் உங்களுடைய ஜேர்னிலேருந்து நீங்கள் வந்து ட்ரெஷர் பண்ண ஏதாவது ஒரு முக்கியமான இல்லை மெமரபிளான ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கிறது பார்க்குறதுக்காக, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, முக்கியமாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். ஆரம்பிச்சிடுவோமா? ஒய் நாட். முதலாவதாக அப்படின்னு சொல்லணுன்னா இந்த வாட்ச். ஆமாம், ஓகே. இதில் வந்து ஃபைட் டு வின் அப்படின்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோடைய லோகோ வந்திருக்கும். ஓகே. இந்த வாட்ச் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா 2003 கோவாவில் வந்து ட்ரைனிங் சென்டர்களுடைய நான் வந்து கம்பெனி கமாண்டர் ப்ளஸ் வந்து அட்ஜுடண்ட்டாக இருக்கேன்.
அங்கே ஒரு பெரிய ஒரு லேண்ட் ஸ்லைடு வந்து உண்டாகுது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஃப்ளட் வருது. ஓகே. ஸோ ஐ சேவ்ட் அரௌண்ட் 7 ஆஃப் தெம். ஒரு 7 பேர் வந்து ட்ராப் ஆகியிருந்தாங்க. அவங்க 7 பேரையும் உயிரோடு வந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம். அந்த சமயத்தில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதாவது தரைப்படையினுடைய தளபதி வந்து அங்கே விசிட் பண்ணியிருந்தார். ஓகே. இது முடிஞ்சு ஒரு 1 வீக்கில் வந்திருந்தார் அங்கே. அப்போ அவருக்கு வந்து சொல்லப்பட்டது, இவர் தான் வந்து ஒரு 7 பேரை வந்து இந்த கேப்டன் தியாகராஜன் தான் வந்து 7 பேருடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணார் அப்படின்ட்டு. அப்போ உடனடியாக அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ அவருடைய ஏடிசியை கூப்பிட்டுட்டு கமெண்டேஷன் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்டார் பேட்ச். இல்லை அப்படின்ன உடனே டக்குன்னு தன்னோட கையில் இருந்த இந்த வாட்சை காட்டி என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என்னுடைய கையில் வந்து இந்த கையில் வந்து போட்டு விட்டார் அவர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஜென்ரல் ஜே சிங் அவர்கள் வந்து எனக்கு வந்து அவர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்தபொழுது, தரைப்படை தளபதியாக இருந்தபொழுது இந்த வாட்ச் வந்து எனக்கு வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் அண்ட் மைண்ட். இந்த இது எவ்வளோ வருடங்கள் இருக்கும் சார் இப்போ? 2004 வந்து கொடுத்தது இது. ஓகே. ஓ மை காட், மோர் தென் 2 டிகேட்ஸ்னு சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாக. அடுத்ததாக திஸ் இஸ் டெல்டா ஃபோர்ஸ் அகைன். ஏன்னா டெல்டா ஃபோர்ஸ், நான் ராஷ்டிரிய ரைஃபிள் டெல்டா ஃபோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு நெக்ஸ்ட் டு மை ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து எனக்கு இருந்தப்போ தான் நிறைய எனக்கு கமெண்டேஷன்ஸ் கார்டு வந்து கிடச்சிது. நிறையா ஆப்ரேஷன்ஸ் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. கேப்டனாக இருந்தேன். யங் எனர்ஜெட்டிக் ஒரு ஆஃபீஸருடைய லைஃப் அப்படின்னா அது கேப்டன்ஷிப்பில் தான் இருக்கும். அவர் கேப்டனாக இருக்கிறப்ப தான் இருக்கும். ஸோ அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நினைவு. ஸோ என்னுடைய கமிஷன்ட் ஆகி ஆஃபீஸராக ஃபஸ்ட்டு போனதே நான் வந்து டெல்டா ஃபோர்ஸ் தான். ஸோ இட் வாஸ் வெரி நியர் டு மை ஹார்ட் அண்ட் மோர் எமோஷ்னல் ஒன். ஆமாம். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்திய இராணுவம் கார்கில் நினைவு நாள் அப்போ வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாக. அப்பொழுது வந்து மரியாதை செலுத்துவது கூப்பிட்ட பொழுது நான் என்னுடைய இந்த டெல்டா ஃபோர்ஸ் யூனிட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 years பேக். அப்போ அங்கே போகிறப்ப அந்த டெல்டா ஃபோர்ஸ் சிக்னல் ரெஜிமெண்ட்டில் ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து என்னுடைய பெயர் வந்து இருந்தது. ஸோ அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, எப்படி ஒரு மாணவனுக்கு. யா. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்தது. 2004 அந்த இடத்த விட்டு போயிட்டேன். எனக்கு கமெண்டேஷன் வந்து எனக்கு கொடுத்தது வந்து 2006 வந்து கொடுத்தாங்க அவங்க. அந்த இடத்த விட்டு போனேன். 2 years later வந்து ஐ காட் இட். ஸோ இட் வாஸ் வெரி ஒரு சோல்ஜருக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னென்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், அந்த வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவத்தையும் ஒரு நன்மதிப்பையும் அடுத்து இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்னுடைய நேம் அந்த போர்டில் பார்க்குறப்ப ரியலி ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி தட் ஒன். சார், பட் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இல்லை, இப்போது மற்ற ஃபீல்ட்லாம் வந்து அவார்ட் ஷோவோ ஏதோ ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியும். இந்த மாதிரி இடங்களுக்கு ஃபேமிலிஸ் அலோடா? அவங்க பார்த்துருக்காங்களா? அவங்க இந்த மாதிரி தருணங்களில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. அகைன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும். அதாவது ஒரு வருஷத்தில் 10 நாள் அலோடு அவங்க. நான் டெல்டா ஃபோர்ஸில் இருந்தேன், டோடா டிஸ்ட்ரிக்டில், டோடா அப்படிங்கிற இடத்துல. என்னுடைய மனைவி குழந்தைகள் வந்து உதம்பூர் அப்படிங்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தாங்க. என் பொண்ணு பிறந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான், உதம்பூரில் தான் பிறந்திருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த 10 நாள் விடுமுறைக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்திருந்தாங்க, 10 நாள் வந்திருந்தாங்க. தங்கியிருந்த பொழுது மதிய நேரம் லஞ்சுக்காக ஓப்பன் அந்த லானில் தான் வந்து டேபிளில் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க, லேடிஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு சீனியர் லேடிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சீனியர் ஆஃபீஸர், ஜூனியர் ஆஃபீஸர். ஐ வாஸ் அரவுண்டு 2nd or 3rd லாஸ்ட் ஜூனியர் ஆஃபீஸர் நான். அப்போ எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக என்னோடய பிளேட்டை நான் லிஃப்ட் பண்ணுறேன், ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேயோ ஃபயர் வந்து மில்டனுடைய அந்த கன் ஷாட்டோட ஃபயர் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த பிளேட்டை போட்டுட்டு, எப்பொழுதுமே AK-47 கையிலேயே பக்கத்துலேயே இருக்கும், எடுத்துகிட்டு எங்களுடைய குவிக் ரியாக்ஷன் டீம் அப்படின்னு அங்கே எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும். நான் வந்து GFOவாக இருந்தேன் அந்த இடத்துல, கேரசன் ஃபீல்ட் ஆஃபீஸராக இருந்தேன். அதனால் ஓடி போயிட்டு அந்த குவிக் ரியாக்ஷன் டீமில் போயிட்டு வண்டியில் உட்காந்து அந்த இடத்த சேஸ் பண்ணி மில்டன்ட்டை வந்து கில் பண்ணுறதுக்கு போனேன். அப்போ என்னுடைய ஒய்ஃபு, என்னோட வந்து குழந்தைகள் 2 பேர், பையன் பொண்ணு 3 பேரும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, இவன் இப்படி போகிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கவலையாக தான் இருக்கும். இன்னொரு இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஓன்லி த சாக்ரிஃபைஸ் ஆஃப் தட் இண்டிவிஜுவல், இட்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த ஃபேமிலி. டெஃபினெட்லி சார். ரைட். அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. அவங்க அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, அவங்களுக்கும் வந்து பெரிய இது இருக்குது.
நீங்கள் பார்த்துருப்பீங்க அமரன் மூவியில் கூட அவங்க கமாண்டிங் ஆஃபீஸர் ரிங் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் ஆக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஹேப்பன் நார்மலி. யார் கமாண்டிங் ஆஃபீஸ்டேருந்து அந்த லேடிக்கு கால் வருது அப்படின்னா ஏதோ சம்திங் பிரச்சனை இருந்தால் தான் கால் வரும்னு அர்த்தம். ஸோ வாட் வாஸ் ஹேப்பன் ஒன் டைம் அரௌண்ட் 2003 ஐ வாஸ் ஒரு 9 அதாவது 9th ஆகஸ்ட் நான் வந்து கிளம்புறேன் சர்ச் அண்ட் கில் ஆப்ரேஷனுக்கு. அப்போ என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து இந்தியன் ஆர்மியினுடைய இதுதான் லேண்ட்லைன் ஃபோன், அது வந்து வெளியில் யாரும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அங்கேருந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன். ஆர்மி ஃபோன்லேருந்து ஆர்மி ஃபோனுக்கு கால் பண்ணி வீட்டில் பேசுகிறேன். நான் வெளியில் போகிறேன், நான் வந்துட்டு கால் பண்ணுறேன், இதுதான் கோடு. ஸோ தே நோஸ் ஆப்ரேஷனுக்கு போகிறான், இவன் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே மறுபடியும் கால் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே 10th ஆகஸ்ட் வந்து ஒரு கால் வந்து அவங்களுக்கு வருது, எடுக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க, CO साहब आपसे बात करना चाहते हैं, CO wants to talk to you. ஸோ ஷி டோட்டலி அவங்களோட நிலை என்னவாக இருக்கும், அண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க டோட்டலாக. என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ. உடனே மை CO told மேம் ஹாப்பி பர்த்டே மேம், மணி மோர் டு கம். எக்ஸாக்ட்லி அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஷாக் நிறையா வந்து கிடச்சிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கு போயிட்டு வர்றப்போ அது வரைக்கும் வந்து கடவுளை வேண்டிக்கிறது, அது மாதிரி வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தே ஆர் சாக்ரிஃபைசிங், ஹோல் ஃபேமிலி இஸ் சாக்ரிஃபைசிங். ஐ எம் சேயிங் திஸ் திங். ஒரு இராணுவ வீரன்னா அந்த வீரன் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கவில்லை, அவருடைய குடும்பமே அர்ப்பணிக்கின்றது. ஐ திங்க் இதுதான் வந்து டாபர்னுடைய ட்ரூ பர்பஸ்ன்னு நான் நம்புகிறேன். டாபர் ரெட் பொறுத்தளவுக்கு இட் ஹஸ் பீன் ஹியர் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். இங்கே வந்து அது ஒரு பிராண்டாகவோ அது ஒரு ப்ராடக்டாகவோ பார்க்குறத தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ஹெரிட்டேஜாக பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுடைய சர்வீஸும் இருந்திருக்கு. டாபர்னு சொன்னோடனே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர விரும்புகின்றேன். டாபருக்கும் இராணுவத்திற்கும் இராணுவ வீரருக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. நான் இராணுவத்தில் வந்து இராணுவ வீரராக இருக்கும்பொழுது போக்ரான் 2 நடந்த சமயம் நாங்கள் ராஜஸ்தானில் வந்து இருந்தோம். போக்ரான் 2ல் அந்த சமயத்தில் வந்து அதிகமான டூத் பேஸ்ட்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது டாபரோட ரெட் பவுடர் வரும், டூத் பவுடர் வரும் டாபரோடது, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ டாபரோட ரெட் டூத் பவுடர் பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆஃப் த ஜவான்ஸாகவும் இருந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யறது நான் கடமைப்பட்டிருக்கேன் அந்த விஷயம். கண்டிப்பாக. அண்ட் நவ் இட் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். அங்கே ஆரம்பிச்சு இப்போ டாபர்னுடைய இந்த மன்னன் வீரர்களில் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டாக பேசுகிறீங்க. நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒரு இது மாதிரி ஒரு விஷயத்தை மக்களிடம் இளைஞரிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக மனமார்ந்த பாராட்டுக்கள். மன்னன் வீரர்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழியன் ப்ரைட் செக்மெண்ட். நம்ம ஆஃப் தி கேம்ப் பேசும்போது நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தோடு தான் இந்த செக்மெண்ட்டை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கிலீஷ் ஐம் கம்ஃபர்டபுள், பட் தமிழில் பேசினா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னீங்க. நாட் ஜஸ்ட் அபவுட் த லாங்குவேஜ், ஐ பிலீவ் உங்களுக்கு தமிழ்நாடோட ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு, ஒரு எமோஷனல் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஸ்பெஷல், நீங்கள் வந்து இன் ரிட்டன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறீங்க? தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு யாராலும் பிறவி எடுத்து அந்த விஷயத்தை அடைக்க முடியாது, அந்த கடனை அடைக்க முடியாது. ஆனால் அதற்கான தொடக்கத்தையோ இல்லை அதற்கான ஒரு முயற்சியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி நான் எடுத்த முயற்சி என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு அங்கே லாஸ்ட்டு இயர் வந்து ஒரு தொடக்கப்பள்ளி 34 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. குழந்தைகள் தரையில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. மழை காலத்தில் அந்த தரையிலிருந்து அந்த வாட்டர்லாம் வந்து கசிவுலாம் வரும். ஸோ ஒரு வாட்டி நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து டெஸ்க்கு, பெஞ்சு டெஸ்க்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்டில் பெஞ்சு டெஸ்க் இருக்குமோ அது மாதிரி பெஞ்சு டெஸ்க்கு, க்ரீன் போர்டு அவங்களுக்கு, அது மாதிரி அவங்களுக்கு டாய்லெட்டு, போகிறதுக்கு பாதைகள், அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது, அது மாதிரி நிறைய உதவிகள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை தாண்டி மாணவர்களை வந்து நல்வழியில், நேர்மையான வழியில் எப்படி வந்து அவங்கள வந்து கைடன்ஸ் பண்ணணும், இராணுவத்தில் எப்படி சேர்வது, மற்ற இராணுவத்தை தாண்டி எப்படி வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து என்னால் முடிஞ்சது வந்து நிச்சயமாக நான் வந்து செய்கிறதுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன், அது செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய இடங்களில் மாற்றங்களின் குரலாக நீங்கள் இருக்கீங்க. அதனால இந்த கேள்வி கேட்குறேன். எல்லாராலையும் போய் ஒரு பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு அந்த இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.
பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சேஞ்சுக்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கலாம். அப்படி இந்த கான்வர்சேஷன் பார்க்கக்கூடிய மக்கள் மன்னன் வீரராக மாறுறதுக்கு இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது மூலமாக இன்னொரு பெட்டர் இந்தியா, ஒரு பெட்டர் சொசைட்டியை உருவாக்க முடியுமா அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இதுக்கு நான் ஒரு இந்த கேள்விக்கான விடையை நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் முன்னாடி நிறையா புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி விடை தேடிட்டு இருக்கிறப்ப நான் பார்த்தது உண்டு, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீரத்தில் சிறந்தவராக இருந்திருக்காங்க, தீரத்தில் சிறந்தவராக இருக்காங்க. அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஈகையில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள், அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மாதிரி அவங்களுடைய தனி ஒழுக்கம் பண்பு அதுலேயும் வந்து மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்படி ஒருவரிடம் வீரம் இருக்கும், பண்பு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட. எப்படி ஒரு மனிதனிடம் எல்லா நற்பண்புகளும் எப்படி இருந்தது, இன்றைக்கி ஏன் இல்லை அப்படிங்கிற வந்து கேள்வியை வந்து நான் நிறையா தேடிட்டு இருந்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த விடைதான் வந்து தேசபக்தி அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்தது. அந்த தேசபக்தி என்ற விதை வந்து விருட்சமாக வளர்ந்து எல்லா நற்பண்புகளையும் அவர்களிடம் கொடுத்தது. நம்முடைய முன்னோர்கள் செல்லாத இடம் கிடையாது, அவருடைய திருப்பாதங்கள் படியாத இடம் என்பது உலகில் கிடையாது. அவருடைய வெற்றி கொடி நாட்டாத இடம் எங்கும் இல்லை என்று கூறலாம். அப்படி எப்படி அவர்களால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அவரிடம் அந்த தேசபக்தி என்பது ஒன்று இருந்தது. அது மாதிரி இப்பொழுது இருக்கின்ற அந்த இளைஞர்களிடம் தேசபக்தி அப்படிங்கிற அந்த ஒரு விதை மட்டும் இருக்குது. அவங்கள்ட்ட அந்த டிஎன்ஏல அவங்கள்ட்ட இருக்குது, அந்த உதிரத்தில் இருக்குது. அதை ஜஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணாலே போகிறோம். அந்த தேசபக்தி என்பது ஒன்று இருந்தால் அவரிடம் எல்லா நற்பண்புகளும் எல்லாமே அவங்களுடைய காலடியில் போய் சேரும். அவங்க அதற்காக ஓட வேண்டிய தேவை கிடையாது. எனக்கு வீரம் வேணும்னு ஓட வேண்டிய தேவை கிடையாது. தேசபக்தி இருந்தால் வீரம் தானாக வரும், தேசபக்தி இருந்தால் அறிவு வரும், ஆன்மீகம் வரும், தனிமனித பண்பு வரும், ஒழுக்கம் வரும், எல்லா நற்பண்புகளும் ஒன்று சேர அவர்களிடம் வரும். ஆகையால் தேசபக்தி என்பது ஒரு மிக புனிதமான மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வந்து ஒவ்வொருவரும் காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் அதுதான் ஆரம்ப புள்ளியும் கூட இல்லையா? அதுதான் ஆரம்பம், அதுதான் முடிவு. இன்ஃபினிட்டி, தட் இஸ் சூன்யம் மாதிரி. அதுதான், அது ஒன்று தான், பாக்கி எதுவும் கிடையாது. எனக்கு இந்த என்டையர் கான்வர்சேஷன் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இல்லை சார், மன்னன் வீரர்கள் அப்படின்னு சொன்னோம், ஆனால் இது வந்து வீரம் அப்படின்னா என்னங்கிறத ரீடிஃபைன் பண்ண ஒரு கான்வர்சேஷனாக நான் இதை பார்க்குறேன். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் முன் வரணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் எதெல்லாம் நோக்கி அவங்க பயணிக்கிறாங்களோ அதில் வரக்கூடிய எல்லா தடைகளும் யாரெல்லாம் சந்திச்சு அதை வந்து முறியடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வீரர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக நிறையா எதேர்ச்சியான ரொம்ப இயல்பான நிலைகளை எங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திங்க. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல எங்களையே வந்து பொருத்தி பார்த்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி தேசபக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். அதை நான் ப்ரீச் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் த டைம் ஃபார் அஸ். நிஜமாகவே இந்த கான்வர்சேஷன் மூலமாக சம்டைம்ஸ் ஐ பிலீவ் சர்வீஸ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபாட் இன் வார்ஸ், இட் இஸ் ஃபாட் இன் சைலன்ஸ், சம்டைம்ஸ் இன் டிசாஸ்டர் ஜோன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன் இன்னோவேஷன். அண்ட் இதை எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நம்மை ஒன்றிணைக்கும் இந்த வீரமிக்க கதைகளை கேட்க இணைந்ததற்கு ஒரு பெரிய நன்றி. நம்ம அனைவரின் சார்பாகவும் இந்த உரையாடலில் பங்கேற்ற நம்மளுடைய மன்னன் வீரர்களுக்கு டாபர் ரெட் பேஸ்டின் வீர வணக்கம்.